வெல்கம் டு கதை கேளு. லைட் ஷாப்போட 2வது பாட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட், அதாவது 1ல இருந்து 4 எபிசோட் வரைக்கும் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். லைட் ஷாப்போட 2வது பாட்டு, அதாவது இன்னும் 4 எபிசோட் பார்க்க கதைக்குள்ள போலாமா? 5வது எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்க எல்லாருமே ஒரு வெளிச்சத்தை பாக்குறாங்க அப்படின்னு. இவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஐசியூல இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தான். என்னன்னா இனிமேதான் ஒவ்வொருத்தரோட கதையும் சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல கன்னடிக்காரரை காட்டுறாங்க. கன்னடிக்காரரு அவரோட லவ்வருக்கு மெசேஜ் அனுப்புறாரு. என்னன்னா சீக்கிரம் வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்த சைடு யார் அவங்க லவர்னு பார்த்தா இவங்க கூட ஒரு சைக்கோவா சுத்திட்டு இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு. என்னன்னா அவங்க அம்மா அது கன்னடிக்காரோட அம்மா வீட்டுக்கு திட்டி போயிருப்பாங்க போல. பையனை பாக்குறது பேசலாம் கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த பொண்ணுக்கு பாவம், வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது போல. இவங்க 2 பேரும் ரொம்ப நாளமா வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த பொண்ணு வராதிங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரிதான் மெசேஜ் அனுப்ப டைப் பண்ணிருக்கா. ஆனா மனசு கேட்காம சரி வாங்க பாத்து அப்படின்ற மாதிரி அனுப்புறா. அடுத்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டை காட்டுறாங்க. அதாவது ஒரு பிளாட்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. யாருன்னா இருட்டான உலகத்துலயும் ஒரு வீட்டு குடி போவாங்களே ரெண்ட்ல, அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு இனிமே நம்ம ரைட்டர்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு ரைட்டர் போல. அவங்க கூட யாருன்னா ரெட் ஹில்ஸ் போட்ட ஒரு பேயாட்டம் வருவாப்புல இருட்டான உலகத்துல, அவங்கதான். ஒரு புரோக்கர் அவங்களுக்கு அந்த வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. எங்க வீடு ஜன்னல் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கப்ப அந்த புரோக்கரு, இவங்க யாரும் உங்க அம்மாவா அப்படின்னு கேக்குறாங்க. அது கேட்டோடனே அந்த ரெட் ஹில்ஸ் போட்டவங்களோட முகமே மாறிடுது. அவங்க பதில் எதுவும் சொல்லல. ஏன்னா இவங்க 2 பேரும் அம்மா பொண்ணு கிடையாது. இவங்க 2 பேரும் ஓரின சேர்க்கையாளர்கள், அது லெஸ்பியன்ஸ். பார்த்து முடிச்சுட்டு கீழே போயிட்டு இருக்கப்ப அந்த ரைட்டர் பொண்ணு அவங்க ரெட் ஹில்ஸ் போட்டவங்கள திட்டிட்டு வரா. நம்ம 2 பேரும் இப்படித்தான்றத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரெட் ஹில்ஸ் போட்டவங்க, இல்ல நம்மளோடது தப்பான உறவுன்ற மாதிரி அவங்க பேசிடுறாங்க. அதை கேட்டு கடுப்பாய் அவ கத்திட்டு வேகமா போய் பஸ்ல ஏறிடுறா. கூட இவங்களும் பின்னாடி போறாங்க. அடுத்து நம்ம ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு கரெக்டா வெளியே வர அவங்க அம்மா கரெக்டா கொடையோட நின்றுட்டு இருக்காங்க. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸ்கூல் பொண்ணு கேக்குறா, ஏமா அப்பா வரலையா அப்படின்னு கேட்க, இல்லடா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா ஆமா, என்ன வேலை போங்க, இனிமே வந்துருவாரு அப்பா, சீக்கிரமே மேம்லாம் வந்துருவாரு. அவ ரொம்ப ஃபீல் பண்றா அவங்க அப்பா பார்க்காம. அவருடைய டாலர் செயின் எடுத்து பாத்துக்கிட்டே வரா. சரி விடுங்க, எப்போ எப்போ நம்ம புது வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கேக்குறா. ஏன்னா இப்ப இருக்க அவங்க வீடு ரொம்ப தூரம் இருக்கு போல. பக்கத்துலயே ஒரு வீடு பாத்துருக்காங்க. ஆனா இன்னும் ரெனோவேஷன் ஒர்க்லாம் முன்பு போயிட்டு இருக்கு. ரெடியா தான் இருக்கு வீடு, சீக்கிரம் போயிடலாமா அப்படின்னு சொல்றா. அந்த சின்ன பொண்ணு, இங்க பக்கத்து வீட்டுக்கு வந்தாலும் நீங்க தாமா கூப்பிட வரணும், நீயே போயிட்டு வந்துடலாம், அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஓகேடா செல்லக்குட்டி, உன்னை கூப்பிட நான் வராமையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா பேசி போயிட்டு இருக்காங்க. அடுத்து என் ஸ்கூல் பையன் இருப்பான்ல, ஒரு பையன் பாலோட சுத்திட்டு இருப்பான்ல, கால் உடைஞ்ச மாதிரி விழுவானே, அந்த பையனும் நடந்து வந்துட்டு இருக்கான். அவனையும் காட்டுறாங்க. எல்லாருமே பஸ் ஏறதான் போறாங்க போலங்க. நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா லிப்ட்ல பார்த்து ஒரு பஸ் டிரைவரை காட்டுறாங்க. அந்த டிரைவர் பஸ் பக்கத்துல ஒரு கால் பண்ணி செக்லாம் பண்ணிட்டு சொல்றாரு, இதுல பிரேக் ஏதோ ஃபால்ட் மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி சரி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சைடு இருக்கவர் சொல்றாரு, இதானே லாஸ்ட் பஸ், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு வா, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ரைட்டு அப்படின்னு போயிட்டு இவரும் போய் பஸ் எடுக்கிறாரு. அடுத்து நம்ம கண்ணாடிக்காரரை விட்ட பாருங்க. கண்ணாடிக்காரர் என்னன்னா ட்ரெயின்ல இருந்து இறங்கி வரப்ப அவர் வாங்கி வச்சிருந்தாரு கிஃப்ட், ரிங்கு, இதெல்லாம் அவங்க லவருக்கு. அதெல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு போல. வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ திரும்ப போனாலும் எடுக்க முடியாது, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காரு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவர் லவருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் வந்துடுறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. எல்லாரும் பஸ்ல ஏறுறாங்கங்க. அதாவது பாத்தீங்கன்னா கண்ணாடிக்காரரு, அந்த ஸ்கூல் பையன், அப்புறம் ரைட்ரு பொண்ணு, அது கூட லெட்டர் லேடி. பஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்கூல் பொண்ணவங்க அம்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. பஸ் நிப்பாட்ட மாட்டாங்க, நிறுத்துங்கன்னு பின்னாடியே ஓடியே வராங்க. சரி என்ன பண்றது போங்க அப்படின்ட்டு டிரைவரும் வண்டி நிப்பாட்டுறாரு. 2 பேரும் ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு டிரைவர் புலம்பிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு அந்த பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பிரிட்ஜ் தாண்ட போறாங்க. அப்ப பஸ்ல போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பிரேக் ஒழுங்கா வேலை செய்யல. வண்டி கண்ட்ரோல் இல்லாம அங்க எங்க மோதி பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே தண்ணியில விழுந்துருதுங்க. லவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு வீட்டுல கொடை பிடிச்சு நடந்து வந்துட்டு இருப்பா. அவ நடந்து வந்துட்டு இருந்தப்ப தூரத்துல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து ஒரு பஸ் விழுந்ததா பாக்குறா. இவரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இவர் கால் பண்ணி பாக்குறா. போன் எடுக்கலன்னோடனே
இவ பயந்து போய் ஒரு லவர் கால் பண்றா. போன் எடுக்கலன்னொடனே இவ 911 கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறா. ஆனா அவளால பேச முடியாதுல்ல, சொல்ல முடியல. சரின்ட்டு இவ வேகமா ஓடி போய் அங்க பக்கத்துல இருந்தவங்க போலீஸ்காரங்க எல்லாத்தையும் இப்படி சொல்லி எல்லாரும் போய் கொண்டு போய் அந்த பஸ்ஸ மீட்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஒரு டிரைவர் கார்ல பயங்கரமா தண்ணி குடிச்சிருப்பாரு போல. அவரோட வயிறே பானை மாதிரி உப்பி இருக்கு. எமர்ஜென்சி ரூமுக்கு வெளியில எல்லாரோட ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிரைவர் இறந்துட்டாருன்னு வெளியில வந்து சொல்லவும் அவங்களோட ஒய்ஃப் எந்திரிச்சு அழுதுகிட்டே வராங்க. அடுத்து ஒரு குட்டி பையனை சிபிஆர் பண்ணி காப்பாத்திட்டாங்க போல. வார்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அடுத்து இந்த ஸ்கூல் பையன் இருப்பான்ல, கால் உடஞ்சிருக்குமே, அவனை காலில் கட்டு போட்டு சிபிஆர் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. மூணாவது யாருன்னு தெரியல, முகத்தை மூடி கூட்டிட்டு போகவும் இந்த கன்னடிகாரனோட அம்மா அப்பா டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. அந்நேரம் பார்த்து வேற வந்து யாரோ உங்க பையனோட போனு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா இந்த லவ்வர் பொண்ணு கால் பண்றா. உடனே அவங்க அம்மா கட் பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க, என் பையன் இறந்ததுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி. அந்த பையனோட அப்பா கூட ஏன் இப்படி அனுப்பிச்ச, பாவம் இல்ல, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு அழுதுகிட்டே நீ இருந்த இடத்துக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். இதை பார்த்தவங்க டென்ஷன் ஆகி உங்க அப்பா போனை வாங்கி அவங்க என்ன இறக்கல இவன் என்ன அனுப்பிட்டு உடனே தூக்கில தொங்கிட்டு இருக்கா. தூக்கில தொங்கிட்டு இருக்கப்ப அவங்க வந்து மெசேஜ் எல்லாம் பாக்குறா. ஐயோ என்ன அவன் கூட வாழணுமே நானு அப்படின்னு சொல்லி தூக்குல இருந்து கையில விரலெல்லாம் பிடிச்சு நிப்பாட ட்ரை பண்றா. அவன் நகைலாம் பிஞ்சு கீழே உழுவுதுங்க. இருந்தாலும் அவளால தப்பிக்க முடியல. அதாவது எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரியே எண்டிங்லயும் கொடுக்குறாங்க. அதுல என்னன்னா, சாவுக்கு போராடிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு டனல் மாதிரியான அமைப்பு பாக்குறாங்க, இருட்டா. அதுல எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களோட இருந்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்கூல் பொண்ணு அவங்க அம்மாவோட, அந்த லெஸ்பியன் கப்புள் அவங்களோட, இந்த கண்ணாடிக்காரரு அவர் லவ்வரோட, இந்த மாதிரி. இதோட 5வது எபிசோட் முடியுது. 6வது எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, தூக்குல தொங்கிட்டு இருந்தால இந்த பொண்ணு எவ்வளோ ட்ரை பண்ணி பாக்குறா, அந்த கை திருகணும்னு பாக்குறா, முடியல. உன் நகைலாம் பிஞ்சு உளுந்துருக்கும்ல. அவ இறந்தும் போயிடுறா. அவ இறந்ததுக்கு அப்புறம் அவளோட போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ரெக்ரெட்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒரு வயசானவர் வெள்ளை கோட் போட்டிருப்பாரே, அந்த ரூம்ல அவளை ரெடி பண்ணி ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ள வைக்க போறாங்க. அப்போ அந்த வயசானவர்கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, இவளுக்கு பெருசா ரிலேட்டிவ்லாம் யாரும் கிடையாது, ஏன் நம்ம இப்பயே இறுதிச்சடங்கு பண்ணிடலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது நம்மளோட கடமை, இறந்தவங்களுக்கு 3 நாள் நம்ம டைம் கொடுக்கணும், அந்த நேரத்துல நம்ம முன்னோர்கள் படி அவங்க உயிரோட வரது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இந்த 3 நாள்ல அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வயசானவர் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இன்னும் 3 நாள்ல வந்து இவளுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ண போறாங்க. அதுக்குள்ள இவ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த எபிசோடோட டைட்டில் கூட பாத்தீங்கன்னா 3 நாள் இறுதி சடங்கு தான். இப்ப இந்த இறந்து போன பொண்ணை காட்டுறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவ தலைய முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு உக்காந்துருப்பாளே. அப்போ உக்காந்துட்டு அவன் நினைச்சு பாத்துட்டு இருக்கா, அவளோட அழகான நினைவுகள் நினைச்சு பாத்துட்டு இருக்கா. அவளோட லவர் அந்த கண்ணாடிக்காரர் இருக்கான்ல, அவன் நல்லா இருந்தப்ப வந்துட்டு அந்த பஸ்ல இறங்கி இவகிட்ட மேல கைய காட்டிக்கிட்டே நடந்து வர்றது, இவங்க சந்தோஷமா கொஞ்சிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் இருக்கும், அதுல அந்த கண்ணாடிக்கார ஐ லவ் யூன்னு கத்துவான். இவ மறுபக்கத்துல இருந்து டப் டப் ஐ லவ் யூன்றத அவ தட்டி காமிச்சு வெளிப்படுத்துவா. அந்த ஞாபகத்துலதான் முன்னாடி பெஞ்சில் நடந்து போயிட்டது கூட அந்த பெஞ்சில தட்டிக்கிட்டு இருக்குன்னு பாப்போல. அவளோட கை நகம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வில்ட்டாவ வெளிப்பக்கமா இருக்குது. அந்த பொண்ணால பேச முடியாது இல்ல, இப்ப அவளால பேச முடியுது. அவ ட்ரை பண்றா, கிம் நான் ரொம்ப லவ் பண்றேன் உன்னை அப்படின்னு. அவங்க லவர் பேரு கிம் போல. இப்போ அந்த கண்ணாடிக்காரன் பஸ்ல இருந்து கீழே இறங்கி வராப்ல. வந்துட்டு தடவை கண்டுக்காம போவார்ல, போயிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல உடஞ்சு அப்படி கீழே விழுந்துடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டை இவங்களுக்கு யாருமே சொந்தம் இல்லைல்ல, அதனால அந்த வீட்டை வந்துட்டு வெக்கேட் பண்ணலாம், அந்த இருக்க பொருள்லாம் எடுத்துட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா வந்தவங்க 2 பேரு அந்த வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குது, இன்னும் ஏதோ இருக்குது இது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் இல்ல இப்ப வேணா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளம்புறாங்க. பின்னாடி யாருன்னு என்ன சத்தம்னு பார்த்தா அந்த கண்ணாடிக்காரரு நின்னுக்கிட்டு இருக்காரு. நின்னுக்கிட்டு என்னடா சம்மந்தமே இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப பார்த்தா விழுந்துடுறாரு. 2வது தடவை அந்த பஸ்ல இருந்து அந்த கண்ணாடிக்காரை இறங்கி போறப்ப பாத்தீங்கன்னா அப்பயும் ஞாபகம் இருக்காதுல்ல, அதுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரிதான் அந்த பொண்ணு டப்பு டப்புன்னு தட்டுவா பெஞ்ச்ல. ஞாபகம் வந்திருக்கும், திரும்பி பார்த்து கண்டுபிடிச்சிருவாருன்னு பார்த்தா அப்பயும் அவர் ஞாபகம் வரல, நடந்து போயிட்டு இருக்காரு, திரும்ப உடஞ்சு விழுந்துடுறாரு. திரும்ப இன்னொரு நாள் இந்த கண்ணாடிக்காரை இறங்கி ஏன் என்னாச்சுன்னு, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கப்ப கூட கேட்டுட்டு இருப்பாரு. சரி பேசுவார்ல இந்த பொண்ணு கூட, தெரியல அப்படின்னு கூட சொல்லுவாரே.
போயிட்டு அப்பயும் பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு கொஞ்ச நேரத்துல உடஞ்சு விழுந்துருவாரு. கட் பண்ண ஒரு சீன் பார்த்தாங்க, ஒரு தேட்டரை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு 2 கப்பல் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சரக்கு சரக்குன்னு பின்னாடி சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு திரும்பி பாக்குறா. இந்த உட்காந்துருக்கா. இவங்க எந்திரிச்சவங்க லவர் கூட கூட்டிட்டு போய் பார்த்தா அந்த பெட்டி மட்டும் இருக்குது, ஆளை காணோம். இவங்க எந்திரிச்சு போய் பாக்குறப்ப அந்த பெட்டியும் இல்ல. சரி இங்க பயமா இருக்குன்ட்டு 2 பேரும் போயிடுறாங்க. என்னன்னா அந்த பொண்ணு அந்த ஒரு கண்ணாடிக்காரரை பாத்தீங்கன்னா தச்சுக்கிட்டு இருக்கா. உடஞ்சு விழுந்துடுற தச்சிருக்காரு. திரும்ப அடுத்த நாள் அந்த கண்ணாடிக்காரர் பஸ்ல இருந்து மழையில இறங்கி வரல, இப்பயாவது எங்களுக்கு தெரியுதா, எனக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல நேத்து பார்த்தேன், முந்தானேத்து பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்பதான் அந்த பொண்ணு யோசிக்கிறா, நேத்து முந்தானேத்துனா இன்னும் 2 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 நாள் தான் எனக்கு டைம் இருக்கு, எனக்கு நேரம் இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க கூட போவா. திரும்ப விழுந்துடுறாரு. அந்த பொண்ணு தச்சுக்கிட்டு இருக்கா. அவருக்கு இந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டுருச்சு போல. இந்த பொண்ணு அவர் விழுக்கிறப்பெல்லாம் அவளை தச்சு அவர் திரும்ப அந்த அந்த இருட்டு உலகத்திலயும் அவளை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்றா. இப்படியாவது இவருக்கு ஞாபகம் வந்துடாதா அப்படின்னு நினைக்கிறா அவ. இறந்தவங்களை ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த ரூமை காட்டுறாங்க, ஃப்ரீசர் ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த டாக்டர்கிட்ட சொல்றா, சார் இந்த ஆக்சுவலா அந்த இறந்து போன இந்த பொண்ணோட ஃப்ரீசர் ரூம் வெளியே எடுக்கவே முடியல, டோரை திறக்கவே முடியல, ஏதாவது ஹெல்ப் கூப்பிட்டுமா அப்படின்னு கேக்குறா. ஏன்னா நாளைக்கு இறுதி சடங்கு இருக்குல்ல, ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவர் சீனியர் சொல்றாரு, நீ எப்பெல்லாம் ஓபன் பண்ண வேண்டாமா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்த சீன் நம்ம லைட் ஷாப்பை காட்டுறாங்க. லைட் ஷாப்ல நம்ம டிடெக்டிவ் வந்து நான் இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப வரல. அப்ப அவர் ஓனர் சொல்லுவாரு, இங்கே வெயிட் பண்ணுங்க, காஃபி கூப்பிட்டு தரேன் குடிக்கலாம், உங்களை தேடி கூட அவர் வரலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு உட்காந்து 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. கேட்பாரு, நீங்க நைட் நேரத்துல கூட எதுக்கு வந்து நீங்க கிளாஸ் போட்டுட்டு இருக்கீங்க, கூலர்ஸ் வேற போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவரு, இது லைட் ஷாப் இல்ல சார், கண்ணெல்லாம் கூசும், அதனாலதான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. திரும்ப டிடெக்டிவ் என்ன சாக்லேட் பேப்பர் அப்பதான் கேட்பார். அங்க சேர்த்து வச்சிருப்பாருல அவரு, அதுதான். அதுக்கு அவர் ஓன்னு சொல்லுவாரு, எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணோட சாக்லேட் பேப்பர்லாம் நான் சேர்த்து வைப்பேன். அதுக்கு வந்து டிடெக்டிவ், எனக்கு வந்து மாதிரி பொண்ணு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்னாச்சுன்னு ஓனர் கேட்க அதுக்குதான் சொல்லுவாரு, என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தாங்க, அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. சரி மழை விட்டுருச்சு, நான் போய் தேடுறேன், அந்த நூடுல்ஸ் பாரு அவனை போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் வந்து வெளியே கிளம்பிடுறாரு. வெளியே கிளம்பி போய் தேடி பாத்துட்டு இருக்காரு. ஒரு தெருவிலேயே வேகமா ஓடிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கப்ப பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க போல. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு செக்அப் கூட்டு போலாம், இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம்னு காலத்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ இந்த இருட்டு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போறாரு, ஒரு கிளாஸ் ரூமுக்கு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க கபோர்ட் நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் உங்களும் பிரெக்னண்டா இருந்தப்ப உங்க குழந்தைக்கு என்னென்ன பேர்லாம் வைக்கலாம்னு யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேரா வரிசையா இருக்குது. அங்கிருந்து வெளியே வந்தவர் வேகமா ஓடி வராரு. தெருவுல அங்க சுத்தி சுத்தி வராரு. லைட் கடைக்கு பாத்தீங்கன்னா எங்கோ லைட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு கட்டத்துல வர முடியாம ஒரு இடத்துல நிக்கிறாரு, உட்காந்துறாரு பாத்தீங்கன்னா. அப்போ அவரு பாக்கெட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் எடுக்கிறாரு. அந்த லைட்டை ஆன் பண்ணி பாக்குறாரு. அந்த நிழல்ல பாத்தீங்கன்னா ஒரு முகம் பாதியா அப்படி தெரியுதுங்க, தலையே தெரியாத மாதிரி. திரும்ப என்ன யோசிச்சான்னு தெரியல, வேகமா அந்த லைட் ஷாப்புக்கு ஓடி வராரு. அடுத்து நம்ம ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. ஸ்கூல் பொண்ணு அபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. இப்போ கீழே ஒரு நாய் குறைச்சிட்டு இருந்துச்சுல்ல, அந்த நாயை பார்த்துட்டு, ஏய் நீ எங்கேயாவது போய் உனக்கு கொலவெறியா ஒரு மனுஷன் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூ சூ போ 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 அப்படின்னு சொல்லிட்டு விரல் விட்டு இருக்கா. அடுத்து போயிட்டு லிஃப்ட்ல ஏறா. லிஃப்ட்ல யாரு வராங்க இவ கூட நினைக்கிறான்னு பார்த்தா நம்ம கண்ணாடிக்காரர் பாத்தீங்கன்னா வயிறுலாம் ஒரே ரத்தமா இருக்கு, சட்டெல்லாம் நனைஞ்சிருக்குது. அதை பார்த்து ஆத்தாடி நமக்கு எதுக்கு இந்த பொழப்புன்னு சொல்லிட்டு டப்புக்கு டப்புக்குன்னு வேகமா வெளியே ஓடி வர்றா. லிஃப்ட் வந்துட்டு அவ ரூம்க்கு அவங்களோட பிளாட்டுக்கு போறாங்க. போயிட்டு அங்க போய் வேகமா கீ போட்டு கத்திட்டே இருக்கா, தட்டிக்கிட்டே இருக்கா அவங்க அம்மா திறக்கலாம்னு. திடீர்னு அந்த கண்ணாடிக்காரி இவ கிராஸ் பண்ணி போறாரு. ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா ஒன்னும் கண்டுக்காத மாதிரி அவர் போறாரு. போயிட்டு அவர் ரூம் கிட்ட போயிட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துக்கோமா, என்ன எதுவும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவ இல்ல அப்படின்றா. உடனே அவங்க அம்மா கதவை திறந்துடுறாங்கல்ல, அவனே இவ போறா. அந்த கண்ணாடிக்காரன் திரும்ப பாத்தீங்கன்னா டப்புக்குன்னு உடஞ்சு விழுந்துடுறாரு. நம்ம சைக்கோ பொண்ணு அவ வரா, அந்த லவர் பொண்ணு. அவ வேகமா வந்து பெட்டியோட வந்துகிட்டு என் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி திரும்ப உட்காந்து தச்சிட்டு இருக்கா. இவங்க அம்மா என்ன பண்றாங்க, இவ்வளவு வேகமா இழுத்துட்டு கதவை சாத்திக்கிட்டு வாயை பொத்திடுறாங்க. அந்த வாய் பேச முடியாத பொண்ணு தச்சுட்டு திரும்ப சூட் கேஸ்ல அவர் லவரை வச்சுட்டா போல. வச்சுட்டு இவங்க ரூமை கிராஸ் பண்றப்ப அந்த ஓட்ட வழியா அவங்கள பாக்குறாங்க. பாத்துட்டு, நம்மளாம் ஒண்ணுதான், ஆனா நீங்க 2 பேரும் உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மட்டும் வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவ போயிட்டு லிஃப்ட்ல போறப்ப அடுத்து நம்ம எங்க போறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சொல்லிட்டே போறா. இந்த ஸ்கூல் பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, ஏமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி
கேக்குறா. அவங்க அம்மாவோ ஒரு பல்பு ஒரு பை ஃபுல்லா டப்பா ஃபுல்லா எடுத்துட்டு வந்து போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி பேசாம அப்படி கை சைகையிலே சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? இந்த மழையில நான் போய் உங்களுக்கு பல்பு வாங்கிட்டு இருக்கோமா? டெய்லி வாங்கிட்டு இது வீணாதான் போய்க்கிறீங்க. நீங்க எதுவும் எரிய வைக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நீ தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மட்டுமே நீங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. என்னை பத்தி யோசிக்கிறீங்களா? இந்த இருட்டுல எனக்கு பயமா இருக்காங்களா போறதுக்கு? நீங்க ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? முன்னாடி மாதிரிலாம் நீங்க இல்லம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இனிமே என்னால எங்கேயும் போக முடியாது, என்னால எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவங்க அம்மா கோவத்துல இருக்காங்க. இப்ப நம்ம நர்ஸ் பொண்ணு இருக்கால, நைட் டியூட்டிக்காக கார்ல போயிட்டு இருக்கா. அப்போ சைட்ல இறந்தவங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்கள பாத்திருப்பாள்ல, அவங்கள பார்த்துட்டு பார்க் பண்ணிட்டு வந்து இறங்கி வந்து, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த பாட்டி, நான் உன் கணக்கு தெரியறேனா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவ, நான் கிட்டத்தட்ட இறக்குற தருவாய்க்கு போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியும் நீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் இறந்துட்டேன், இன்னைக்கு எனக்கு இறுதி சடங்கு, என் குடும்பத்துல எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அதை பார்க்க கஷ்டமா இருக்கு, அதை அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு, நீ யாரு இங்க உட்காந்துருந்தாங்க, அது யாரு அப்படின்னு கேட்பா. அதுக்கு, என்னோட பேரன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு, ரொம்ப அழகா இருந்தான் அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா அவன் செம கியூட் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும், கடைசி நாள் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்ல, ஏன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு அவ கேட்பா. நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது, அவங்களோட ஞாபகம் எனக்கு இருக்காது, இந்த இறுதி சடங்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஞாபகம் எனக்கு சுத்தமா இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்ட அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்க பேரனை பத்தி எனக்கு நிறைய சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு அந்த பாட்டி அவங்க பேரனை பத்தி, அவன் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த 3 நாள் பாத்தீங்கன்னா இறுதி சடங்கு அப்புறம் அவங்களோட ஞாபகம், இந்த உலகத்துல இருக்கவங்க யாரோட ஞாபகமும் இறந்தவங்களுக்கு எல்லாமே போயிரும் போலங்க. அடுத்து அந்த ஐசியூ வார்டுல ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த கண்ணாடிக்கார பெட்டு கீழே பாத்தீங்கன்னா அவங்க லவ்வர் பொண்ணு, அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. நம்ம நர்ஸ் இருப்பாள்ல, அவங்க பேயெல்லாம் தெரியுமே, அவ வந்து அதை பார்த்துட்டு அவங்க பக்கத்துல வந்து அந்த பெட்டுக்கிட்ட போய், நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், ஆனாலும் இவருக்கு ரொம்ப அடிபட்டிருந்தாலும் இன்னும் எப்படி இருக்காருன்னே தெரியல, அவங்களோட மன உறுதியும் அவங்களோட ஞாபகம் பொறுத்துதான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதாவது பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் இவரு இன்னும் உயிரோட இருக்காரு கோமால அப்படின்னா அவங்க லவ்வர் தான் காரணம் போலங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உழுகுறப்ப அந்த இருட்டு உலகத்துல இவ தச்சு தச்சு பாத்தீங்கன்னா அவளை திரும்ப திரும்ப மீட்டு எடுத்துட்டு வந்திருப்பான் அந்த கண்ணாடிக்காரனை. அடுத்து இந்த ரைட்டர் இருப்பாங்கல்ல, அவங்கள அந்த இருட்டு உலகத்துல காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா உக்காந்துட்டு இருப்பா. அந்த ஒரு ரூம்ல மட்டும் லைட் மின்னி மின்னி எரிஞ்சுட்டு இருக்குங்க. அந்த லைட்டை அவ பாத்துக்கிட்டு இருப்ப, திரும்ப எரியுதேன்னு வந்து பாக்குறப்பதான் அந்த லைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அந்த ரெட் ஹில்ஸ் போட்டவங்களும் இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறி போயிருப்பாங்கல்ல, இவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க ரைட்டரு, அந்த ரெட் ஹில்ஸ் போட்டவங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கப்ப ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த பின்னாடி இருந்து அவங்க இவங்க ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருப்பாங்க போலங்க, இவங்களை காப்பாத்தணுன்றதுக்காக. கடைசியில அவங்க இறந்துட்டாங்க போல. இவங்களுக்கு என்ன நினைச்சுன்னு தெரியல, இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இத நினைச்சு அந்த ரைட்டர் தேம்பி தேம்பி அழுவாங்க. பின்னாடி இருந்து யாரு கட்டி பிடிச்சு பாத்துட்டு இருப்பாங்கன்னா, அவங்க ரெட் ஹீல்ஸ் போட்டுப்பாங்கல்ல, அது பேய் மாதிரி இருப்பாங்களே, அவங்கதாங்க. அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க, அழுவாத அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டேல காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பாலை வச்சுட்டு உட்காந்துருப்பான். யாரு இந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சானே, காப்பாத்திட்டாங்கல்ல, அந்த சின்ன பையன் தான். அந்த சின்ன பையன் உட்காந்து பாலை வச்சுக்கிட்டு அந்த நர்ஸ் கேக்குறாங்க, என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இல்ல என் ஃப்ரெண்டு இவர் ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணாரு எனக்கு, அவர்கிட்ட இந்த பால் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அப்படின்னு நம்ம நர்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு சொல்லுவேன், ஐசிக்குலாம் நீங்க போக முடியாது, நீ வேணா தாப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்லுவா. அதாவது அந்த ஆக்சிடென்ட் அப்ப அந்த ஸ்கூல் பையன் இருக்கான்ல, அவன் தான் பேஸ்கெட் பாலா வச்சிருப்பான். சரி நம்மளால போக முடியல, இந்த பையனாவது போகட்டும் மேல அப்படின்ட்டு இந்த பாலை வந்து இவன் கையில கொடுத்துருப்பான். இந்த பால் மேல மிதக்கிறது வச்சு இந்த பையன் மேல வந்துருவான். அதனால அவன்கிட்ட கொடுக்கறதுக்காக இந்த பொண்ணும் பாலை எடுத்துட்டு போய் அந்த ஸ்கூல் பையன் இருக்கிற பெட்டு கீழே வச்சிருவாங்க. அடுத்து இந்த இருட்டு உலகத்துல இந்த டிரைவர் இருப்பார்ல, பஸ் டிரைவர், அவர் வந்துட்டு என்னடா யாரையும் காணோம், யாரை தேடுறது, யார் பண்றதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு, யாரையாவது காப்பாத்த முடியுமா அப்படின்றதுக்காக. இதே நேரத்துல நம்ம டிடெக்டிவ் அந்த லைட் ஷாப்புக்கு வேகமா ஓடி போவாரு. ஓடி போயிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம ஓனர் கிட்ட உட்காந்துருப்பாரு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ஒரு காஃபி போட்டு தாங்க அப்படின்னு சொல்ல, அவர் சூடா கொதிக்க கொதிக்க காஃபி பூ ஆவி பறக்க கொடுப்பாங்க. அதை குடிச்சா அந்த டிடெக்டிவ்க்கு சூடுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல, வெறும் பச்சை தண்ணி மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. இங்க ஏதோ தப்பா இருக்கு, இங்க பாருங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல, இன்னொன்னு அங்க என் நிழல பாக்குற பாதி தலை இல்லாம இருக்குது, இன்னொரு விஷயமும் எனக்கு புரியுது, இதோட இந்த நைட்டு முடிய போறதில்ல, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு அவர் கேட்பா. அதுக்கு அந்த ஓனர் சொல்லுவாரு, அந்த கண்ணாடியை கழட்டுவாரு.
பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் கடைக்கார மாதிரி இவரோட கண்ணும் மின்னும். இதே மாதிரிதான் நானும் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதோட அந்த 6வது எபிசோடு முடியுது. 6வது எபிசோடு எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம லைட் ஷாப் ஓனரோட கண்ணு பாத்தீங்கன்னா பூனை கண்ணு மாதிரி மாறி இருக்கும். அதை பார்த்து நம்ம டிடெக்டிவோட கண்ணு வெள்ளையா மாறி இருக்கும். இப்ப 7வது எபிசோடு ஸ்டார்டிங்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு போய் கிடக்குதுங்க, ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி. அது இடிபாடுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தை மாட்டிட்டு இருக்கு. அந்த சின்ன குழந்தையோட கால்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தூண் கல்லு விழுந்து கிடக்குது. அத பாத்துட்டு அவங்க அப்பா, ஐயோ இது எப்படி தாங்குவா, அந்த பொண்ணு மாட்டிக்கான்னு போய் எடுத்து பாக்குறாங்க. முடியல அவனால. அந்த அப்பா யாருன்னா, இப்ப லைட் ஷாப் ஓனரா இருக்காரு கண்ணாடிக்காரரு, அவருதான். அந்த அவர் பேர் வாங்கு. அவருதான் வந்துட்டு எடுக்க பாக்குறாரு, முடியல. ஐயோ அந்த பொண்ணுகிட்ட வந்து இது சொல்லும், கொஞ்சம் தாங்கிக்கோ, எடுக்கிறேன். அவரால் முடியல. அந்த குட்டி பொண்ணு அந்த நேரத்துல அவங்க அப்பா கிட்ட ஒரு சாக்லேட்டை பிரிச்சு, இந்தாங்கப்பா உங்க பசிக்குள்ள நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை வாயில வைக்கிறா. அவங்க அப்பாவா, நீ இல்லம்மா, நீ இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வெளியில யாராவது ஹெல்ப் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்து பொந்தா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள பொந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. வெளியே வந்து பார்த்தா இந்த லைட் ஷாப், இந்த தெரு இருக்குல்ல, இருட்டான தெரு, இந்த தெருவுலயா போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வீடா பாக்குறாரு, அங்கேயும் யாரையும் காணோம். அங்க ஒரு லைட் ஷாப் பாக்குறாரு. உள்ள போனா இவர் இருக்கிறாருல இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு பொண்ணு அங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்க, என் பொண்ணு அங்க மாட்டிக்கிட்டு இருக்கா, காப்பாத்தணும், யாருமே இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்காரு. அதுக்கு அவ கண்டுக்கவே இல்லை. அவ அசால்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொல்றா, இது உன்னோட வேலை இல்ல, நீங்க இங்க இருந்து இப்ப நிம்மதியா போலாம், அதெல்லாம் வந்து பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டுட்டு இவர் பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகி, எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் எடுத்து உடைக்க போறாரு. அதை பாத்துட்டு அந்த பொண்ணு அவளோட கண்ணாடியை கழட்டுறா. அப்பா அவ கண்ணு பூனை கண்ணா மாற அவன் கண்ணு அப்படியே வெள்ளையா மாறிடுது. அவனால அசைய கூட முடியல. அதுக்கப்புறம் பொறுமையா வந்து அந்த லைட்டை வாங்கி திரும்ப மாட்டிக்கிட்டு, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, இல்ல எவ்வளவு பேரோட உயிர் இருக்கு, இதை உடச்சினா என்ன ஆகுறது, இதுல உன் பொண்ணோட உயிர் தான் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்ல, இது சாதாரண லைட் ஷாப் இல்ல, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்பதாங்க எனக்கு புரியுது என்னன்னா, இங்க இருக்க ஒவ்வொரு லைட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட உயிருங்க. இவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும், நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவனுக்கு புரியுது, இந்த லைட்டை எடுத்துட்டு போனாதான் இவன் செத்துட்டான் போல ஆல்ரெடி. இப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை காப்பாத்தணும், அவளை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த லைட்டை வந்துட்டு அவளால வர முடியாது, நீங்க வாங்க, இல்ல நீங்க என்கிட்ட தாங்க, நான் போறேன், நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் கொடுக்க முடியாது, அவங்களாதான் வரணும், அவங்களாதான் வரணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. உடனே லைட் ஷோ போனதை காட்டுறாங்க. ஆனா என்ன டீல்னு பெருசா ஒண்ணும் சொல்லல. இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது என்ன டீல்னா, இவர் லைட்டை போய் அந்த சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்து, நீ போய் கோமா ஸ்டேஜ்ல நீ போயிருக்க, அப்ப அவரை அனுப்பி விட்டுட்டு இவர் வந்து அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு இவர் வந்து இந்த லைட் ஷாப் பாத்துக்கிற கடைக்காரரா வந்துடாரு போல. நம்ம டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஷாப் பொண்ணுகிட்ட கேக்குறாரு, நான் செத்துட்டேனா, என்னாச்சு அப்ப நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு கேட்க, இல்ல நீ சாகல, அந்த ஆக்சிடென்ட்ல நீ கோமால இருக்க அப்படின்னு சொல்றாரு. கோமாவா, என்னையா செத்தவன் இருக்கான்ற ஆக்சிடென்ட்ல கோமான்ற என்னையா சொல்லிட்டு இருக்க, என்ன இடம்தாயா இது, சீக்கிரமா மேட்ருக்கு அப்படின்னு சொல்ல, இதுதான் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்றாரு நம்ம கடைக்காரரு. அவர் சொன்னோன்னே இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடுது. அடுத்து யாரை காமிக்கிறாங்கன்னா, அந்த குளிர்னு சொல்லுவார்ல காங்கு, அவர் காமிக்கிறாங்க. நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்டு இந்த வரேன் நாயை துரத்திக்கிட்டே வராரு. கட் பண்ண அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஐசியூ வார்டை காக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நர்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்காங்க போல, ஜூனியர்ல. அதனால நம்ம நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்களே ஒரு நர்ஸ், அவங்க வந்து ஒவ்வொரு பேஷண்டா அவங்களுக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க, யார் யாரு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ல இருக்க அந்த காங்கு குளிர் நிறைய ஒருத்தர், அந்த காங்க காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்களும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா அப்படின்னு ஜூனியர் பொண்ணு கேக்குறா. அதுக்கு நம்ம நர்ஸ் சொல்றா, இவரு ஆக்சிடென்ட்டா இறக்கல, ஆனா அதே நாள் பாத்தீங்கன்னா வேற ஒரு கேஸ். என்ன ஆச்சுன்னா, இவரு மலைக்கு ஏறிட்டு இருக்கப்ப கால் தடுமாறி பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாரு. அப்போ ஒரு ரெஸ்கியூ டாக் வந்து பாத்தீங்கன்னா இவரை கண்டுபிடிச்சிட்டு இவர் மேலேயே போய் உட்காந்துருக்கு கதகதப்பா. எல்லா நாயும் என்ன பண்ணும், வந்துட்டு பாத்துட்டாங்கன்னா திரும்ப வந்து டீமை வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக வந்து அவங்கள கூட்டிட்டு வரும். இந்த டாக் பாத்தீங்கன்னா அவரை விட்டு நகராம அவர் கூடயே உட்காந்துருக்கு.
அதுக்கப்புறம் இந்த ரெஸ்கியூ டீம் வந்து இவரை காப்பாத்திட்டாங்க. சரி, இந்த நாய்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா, இவரை காப்பாத்துறப்ப இந்த நாய்க்கு வயித்துல ஏதோ குத்தி இந்த நாய் இறந்துருச்சு போல. இப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம ஆஃப்டர் டைவ காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த காங் வந்து நாயை பாத்துருப்பார்ல, அப்ப அந்த நாயை பாக்குறாரு. அந்த நாய் வயித்துல ஏதோ குத்தி இருக்கத பாத்துட்டு இவர் அப்படியே அழுகுறாரு, சுச்சோன்னு அழுகுறாரு. வந்துட்டு இந்த நாயை வந்து கட்டிப்பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது இந்த நாய் வந்து அழுவாத அழுவாத, ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவரை வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்கு. இந்த நாய் அந்த மழையில குளிர்ல பாத்தீங்கன்னா இவர் மேல கதகதப்ப உட்கார்ந்து இருந்தனாலதான் இவரால இருக்க முடியுதோ என்னமோ தெரியல. இந்த நாய் என்ன பண்ணுது, சரி வா வா என் கூட வா அப்படின்ற மாதிரி இவருக்கு முன்னாடி வந்து துரத்தி ஓடுது அப்படியே. இவரும் பின்னாடியே எந்திரிச்சு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு ரெடி பண்றாங்க போல. அவங்க போட்டோ எல்லாம் வச்சிருக்க மாதிரி பாக்குறாங்க. அங்க இருந்து ஒருத்தர் கால் பண்றாரு, அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பான்னு நினைக்கிறேன். அவர் ஐசியூ வார்டுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கா என் பொண்ணு அப்படின்றது விசாரிக்கிறாங்க. அதுக்கு அங்க நான் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க, என்ன கண் முழிக்கல சார், முழிச்சா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஜூனியர் பொண்ணுட்ட வந்து காமிக்கிறதுக்காக இந்த நர்ஸ் வந்து கூட்டு போறாங்க. நம்ம ஸ்கூல் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இவங்க அந்த ஆக்சிடென்ட்ல தான் இப்படி வந்துட்டாங்க. என்னன்னா இவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருச்சு. உங்களுக்கு உடம்புல ஒன்றும் ரொம்ப அடிபடல. அதுக்கு காரணம் இவங்க பின்னாடில இருந்து இவங்க அம்மா அவங்களை ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் பாவம், ஆனா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம இந்த இருட்டு உலகத்துல காட்டுறாங்க. என்னன்னா இந்த ஸ்கூல் பொண்ணோட இந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டா. அவங்க அம்மா வந்து கதவை தட்ட தட்ட அந்த பொண்ணு கதவை ஓபன் பண்ணாமையே இருக்கிறா. இவங்க அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு டாலர் கொடுத்துருப்பாங்களா, அந்த டாலர் எடுத்து கதவை திறந்து வெளியே போறாங்க. அடுத்து இந்த பிணவரையை காட்டுறாங்க. இந்த பிணவரையில அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இது சடங்கு அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல அந்த ஜூனியர் பொண்ணு காட்டுறதுக்காக பாத்தீங்கன்னா அடுத்த பெட்ல இருக்க நம்ம ரைட்டர் பெட்டுக்கு வராங்க. ரைட்டர் இருக்க பெட்ல பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களும் அந்த ஆக்சிடென்ட்ல தான் கோமாக்கு வந்துட்டாங்க. என்னன்னா இவங்களை வந்து காப்பாத்தினதே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி வந்து, அதாவது நம்ம ரெட் ஹில்ஸ் போட்டிருப்பாங்களே, அவங்க தான் வந்து காப்பாத்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டா யாருன்னு தெரியல. இவங்களை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து கூட அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்க முடியல. இவங்களை காப்பாத்திட்டு கடைசியில பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம இந்த இருட்டு உலகத்துல காட்டுறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பின்னாடி இறுக்கமா இவங்க பிடிச்சிட்டு இருக்கா, கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணா அழுதுட்டு இருக்கா. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கதவு திறந்திருக்கு, நீ இப்ப போலாம், போய் உனக்கான அந்த லைட்டை போய் எடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு லவர்ஸ் தானே, அவங்க இந்த ரெட் ஹில்ஸ் போட்டிருப்பாங்களே, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரைட்டர் கிட்ட. இல்ல இல்ல கதவு மூடி இருக்கு, லாக் ஆயிருக்கு, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல இல்ல கதவு ஓப்பன்ல தான் இருக்கு, நீ போ, எந்திரிச்சு போ, உனக்கான லைட்டை வந்து நீ எடுத்து இங்க இருந்து கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐசியூ வார்டுல பாத்தீங்கன்னா அடுத்த பெட்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காதுல இருந்து மண்ணா தொடச்சு எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, கொட்டிட்டு இருக்குமே ஒருத்தர், அவர் தாங்க. அவர் என்னன்னா அவரோட குடும்பமே வந்து அவளை வந்து மண்ணுல வந்து புதைச்சுதானே அப்படி இப்படி முடியாம வந்துட்டு பாரு கோமால. அவரோட காதுல அந்த ஹெட்செட் வந்து கீழே விழுந்திருக்கும் போலங்க. அதை வந்து நர்ஸ் வந்து எடுத்து, நம்ம நர்ஸ் தான் காதுல ஹெட்செட் போட்டு விடுவாங்களே, எடுத்து திரும்ப மாட்டி விடுறாங்க. அதுக்கு வந்து இந்த ஜூனியர் பொண்ணு, எதுக்காக கோமால இருக்கவங்களுக்கு காதுல ஹெட்செட் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவங்களுக்கான வழிய வந்து அவங்க தொலைச்ச கூடாது இல்ல, அவங்க திரும்ப வரணும் அப்படின்றதுக்காக நான் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதே மாதிரியே இருட்டு உலகத்துல பாத்தீங்கன்னா இவரு வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பாரு. பாட்டு சத்தம் இருக்கு மைல்டா கேட்க, பின்னாடி இருக்க அந்த அந்த டிஸ்பிளே போர்டுல பாத்தீங்கன்னா ஓடுற மாதிரி இருக்கும். அதை அவர் ஃபாலோ பண்ணி திரும்ப போயிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஆஃப்டர் லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பையனோட பாலை காட்டுறாங்க. அந்த பால் பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தது உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பால் நின்ன இடத்துல திரும்ப நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஐசியூ வார்ட காமிக்கிறாங்க. அந்த பால் வந்து ஸ்கூல் பையனோட பெட்டு கீழே வச்சிருப்பாங்கல்ல வந்து, அது அங்க கூடயே இருக்கிறதுனாலதான் இங்க இந்த பால் வந்துச்சோ என்னமோ அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஜூனியர் பொண்ணு வந்து அவங்க நடத்துட்டு கேக்குறா, ஒருவேளை அவங்க வரலன்னா என்ன, அவங்க வழி கண்டுபிடிக்கலாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து நிரந்தரமா அந்த கோமாலேயே இருந்துருவாங்க. அந்த ஒளியை கண்டுபிடிச்சு அவங்க வர முடியல அப்படின்னா சாகுற வரைக்கும் அவங்க கோமாலே இருந்து சாக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம அந்த பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா அந்த பாலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே திரும்ப வந்திருப்பாரு. வந்தா பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து கரெக்டா அந்த பையன் கிட்ட போயிருக்கும், இந்த ஸ்கூல் பையன் கிட்ட. அப்பாடா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை எங்கெல்லாமா தேடின தெரியுமா, இங்க இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நீங்க யாரு, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பையன் கேட்க, அதெல்லாம் நம்ம போறப்ப பேசிக்கலாம், நம்ம போகணும், என் கூட வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னால எழுந்திரிக்க முடியாம தான் நான் உட்காந்துருக்கேன்,
நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால வர முடியல அப்படின்னு சொல்ல, சரி வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கைத்தாங்களா அந்த பையனை பிடிச்சி தூக்கிட்டு போறாரு. அடுத்து நம்ம டிடெக்டிவ கட்டுறாங்க. டிடெக்டிவ் வந்து லைட்ஸா போனிட்டு சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, நான் நம்ப மாட்டேப்பா, நீ பொய் கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம லைட்ஸா போனோம்னு சொல்றாரு, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு சொல்றல, அவங்க பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. என் பொண்ணு பிறக்கல, கருவிலே இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அப்படின்னா நீ ஸ்கூல்ல பார்த்த வரிசையா அத்தனை பேர் பார்த்தல, அது எல்லாமே உன் பொண்ணுக்காக நீ வைக்கிறலான் இருந்த பேரு தானே, அது எப்படி இங்க வரும் சொல்லு. அடுத்து நம்ம டிரைவரை காட்டுறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பையன் கேக்குற, அந்த தெருவுல நானும் தடவை பாக்குறேன், உன்னை பார்க்கவே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, நான் அந்த தெருவுல வழி தெரியாம தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். அப்புறம் அந்த பையன் சொல்லுவான், அந்த வீட்டுல வந்துட்டு அந்த ரைட்டர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, அதை பார்த்து நான் பயந்து போய் உக்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓ, அப்ப அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்குவான். மெடக்யூ பாத்தீங்கன்னா, சரி இது முன்னாடியே நீ சொல்லலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஓனர்கிட்ட கேக்குறான். அதுவா, எப்படி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா, சரி அந்த ஸ்கூட்டர் சவுண்ட் உனக்கு கேட்கலையா அப்படின்ற மாதிரி இந்த லைட் ஷாப் ஓனர்கிட்ட கேட்பான் டிடெக்டிவ். சரி நீ எதுக்கு அந்த ஸ்கூட்டர்ல இருக்க உன்னை துரத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். இல்ல இல்ல, அவன் தான் கொலைகாரன்னு நினைச்சிட்டு நான் அவனை துரத்திக்கிட்டு இருப்பேன். சரி எப்படி எனக்கு வந்து அந்த இறந்தவங்க எல்லாம் தெரியறாங்க, அந்த பொண்ணு தெரிஞ்சிச்சு இல்ல, அது எப்படி நான் ஒரு வேலை இருக்கேன் அப்படின்னாலும் எப்படி அந்த உலகத்துல எனக்கு தெரியவா அந்த பொண்ணு அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களும் இருப்பாங்க, கோமால இருக்கவங்களும் இருப்பாங்க. நீ வந்து பாத்தீங்கன்னா உனக்கான ஒளிய வந்து நீ தேடி போகணும். இங்க வரவங்க எல்லாட்டையும் என்னோட எந்த உறவும் வச்சுக்க கூடாது நானு. அதனால உனக்கான ஒளி நீ தேடிக்கோ, சீக்கிரம் நீங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். அது எங்க இருந்து போய் தேடுறது அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஓனர் சொல்லுவான், அது உன்கிட்டயே இருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த டிடெக்டிவ் பாக்கெட்ல இருந்து அவனோட லைட் இருக்குல்ல, அவங்க ஒய்ஃப் கொடுத்தது, அதை எடுத்து பத்த வைப்பான். அது உடனே பிரகாசமாகுது. பிரகாசமானதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஐசியூல பாத்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை முழிச்சிடுறாரு. அடுத்து ஒரு நாய் வந்து கூட்டிட்டு வந்துச்சுல வழி, அந்த காங்கன்றவரை, அவர் இந்த பல்ப் ஷாப்புக்கு வந்துட்டாங்க. பல்ப் ஷாப்ல பாத்தீங்கன்னா இந்த டாக் வந்துட்டு அந்த லைட் உணர பேசவே உள்ள, ஏன் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு அந்த லைட் சரிப்பா நான் எதுவும் பேசலப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அந்த காங்க வந்து அவருக்கான லைட்டை வந்து அவர் பார்க்க, உடனே அவரும் பிரகாசமாயி இங்க வந்து கண்ணை திறந்துடுறாரு. அடுத்த ஸ்கூல் பையனை அந்த லைட் ஷாப் கிட்ட வந்து இந்த டிரைவர் வந்து விட்டுட்டு, என்னைய மன்னிச்சிருப்பா, நீ உள்ள போய் உனக்கான லைட்டை என்னன்னு கேளு, உனக்கான ஒளியை கேளு, நீ இங்க இருந்து போயிரு அப்ப நல்ல, நான் போகல அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல இல்ல அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீ போய் தான் ஆகணும், போப்பான்னு அனுப்பிடுறாரு. கடைசியா சொல்றாரு, என்னைய மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு சொல்றாரு. சரி அந்த பையன் உள்ள போயிட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் வந்து கேட்க, அதுக்கு வந்து எனக்கான ஒளியை நான் தேடணும் அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மின்னி மின்னி ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் தொடலாமா வேணாமா அப்படின்னு பாக்க, தொடுன்ற மாதிரியே இவர் நின்னு பாத்துட்டு இருப்பாரு. அந்த பையன் தொட்டோன்னு பாத்தீங்கன்னா இந்த லைஃப் போனான்னு சொல்றாரு, இதோட இது முடிய போறது இல்ல, இனிமே நம்ம சந்திக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த லைட்டே பிரகாசமாயி அந்த பையனும் கண் முழிச்சிடுறான். இதோட பாத்தீங்கன்னா 7th எபிசோட் வந்து முடியுதுங்க. அடுத்து 8வது எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தான் காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம இப்ப பேயெல்லாம் பாக்குறாங்களோ நர்ஸ், அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், கோமால இருந்து வந்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பீரியட் தான் அது. நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கோமால இருந்து ரிலீவ் ஆகி வெளியே வராங்க. ஒரு நார்மல் ரூமுக்கு மாத்திருக்காங்க. அப்போ இவங்களை பாத்துக்கிறது இப்ப சீனியர் நர்ஸா இருக்காங்கல்ல, அவங்கதான். அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் இருட்டா ஏதோ பார்த்தேன், கனவா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அங்க சீனியர் சொல்றாங்க, கோமால இருந்தவங்க எல்லாமே பல கனவுகள் கண்டதா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டீங்க, இனிமே உங்களுக்கு வந்து காலம் வந்து பொறுமையா போகும், அது இருட்டான உலகத்துல வந்து கனவு மாதிரி இருந்திருக்கும், டக்குன்னு போயிருக்கும், நீங்க நார்மல் வேர்ல்டுக்கு வந்தீங்க, இனிமே கவலைப்படாதப்பா, ஒண்ணும் ஆகாது உனக்கு, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ கோமால இருந்தப்ப அந்த வாக்மேன் வந்து காதுல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க போல, அத வந்து இப்ப கழட்டி இருந்தாங்க, உங்களோடது, எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பா. இது என்னோட கிறிஸ்துமஸ் கிஃப்டா இருக்கும், நீ தரலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஓகே உங்களை மாதிரியே நானும் ஆகணும், உங்களை மாதிரி நானும் சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சா. அதுக்கப்புறம் தான் படிச்சு இந்த மாதிரி வேலைக்கு வந்திருப்பா போல. திரும்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஐசியூவோட காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரர் காதுல இருந்து மண்ணு கொட்டுமே, அவரோட ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா தாறுமாறா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவர் கண்ணு முழிச்சிட்டாரு போல. கண்ணு முழிச்சு பயந்த மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இப்ப நர்ஸ் வந்து அவங்க கைய பிடிச்சு, நாங்க இருக்கோம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா.
அடுத்து அந்த பிரிட்ஜை காட்டுறாங்க, ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த பிரிட்ஜ். அதுல வந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு, யாரோ பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னு அவரு ஸ்லோ பண்ணி திரும்பி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஓகே யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி திரும்ப போயிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அது நம்ம ஜியாங் தான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சைக்கு பொண்ணு இருப்பாளே, அந்த பாய் ஃப்ரெண்டை வச்சு தச்சிட்டு இருக்கா. தச்சு திரும்ப வந்து அந்த பையனுக்கு வந்து உயிரை கொடுத்துட்டு இருக்கா. இந்த தடவை இந்த பொண்ணு விடுறதா இல்ல. என்னன்னா எப்பயும் பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துருப்பாள்ல, இந்த தடவை என்ன பண்ணா பஸ் ஸ்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு நடுவுல அதாவது நின்னு பஸ் ஸ்டாப் பண்ணி உள்ள ஏறிட்டா. உள்ள ஏறி அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய், இன்னுமா எனக்கு தெரியல உனக்கு, கொஞ்சம் கூட என் நினப்பே இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு, உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துல என்ன பண்ணா அவனோட சட்டையை கிழிவா பாருங்க, அவன் வயிற்றுல தச்சிருக்கத பார்த்து அவனே மிரண்டு போயிடுவான். கற்பனை அடிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுல உட்காந்து 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இவன் நடந்ததெல்லாம் எவ்வளவோ விளக்கு சொல்லிட்டும் அவனுக்கு ஒன்னும் புரியல. யாரு இந்த பொண்ணு, எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றா, எனக்கு எல்லாம் புரியுது, ஆனா என்னைய மன்னிச்சிரு, எனக்கு கொஞ்சம் கூட உன்னோட ஞாபகம் எனக்கு வரல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து பெணவரைய காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருக்க ஃப்ரீசர் பாக்ஸ் தான் ஓபன் பண்ணலான்னு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஓபன் பண்றா. அந்த சீனியரும் வந்து 2 பேரும் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆல்ரெடி இவ்வளவு டைம் ஆச்சு, இதுக்கு மேல எல்லாம் டிலே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த லவர் பொண்ணு வந்து அவங்ககிட்ட கேப்பா, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்றியா, நீ வந்து உனக்கான ஒளியை வந்து கண்டுபிடிக்கணும், நீ அந்த லைட் ஷாப்புக்கு போ, உனக்கான ஒளியை கண்டுபிடி, அப்பதான் இங்க இருந்து நீ போக முடியும், இங்க வந்து எனக்காக பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பான். உனக்காக என்ன வேணா பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவர் வந்து அந்த ஸ்கூல் பையனை விட்டுட்டு அடுத்து வந்து அந்த ரைட்டு பொண்ணு வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அங்க போவான், அந்த வீட்டுக்கு போவான். அந்த வீட்டுக்கு போய் கேட் எல்லாம் பூட்டி இருக்கு, ஏற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஏறி குதிக்கலாமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த ரெட் ஹில்ஸ் போட்டு அவங்க அம்மா இருப்பாங்களே, அந்த பொண்ணு அவங்க பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டிரைவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, நான் செத்துட்டேன் நீங்களுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஏன்னா அந்த பையன் வந்து சொல்லிருப்பானே, பேய் மாதிரி ஹைட்டா ஒருத்தவங்க பின்னாடி பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு பின்னாடின்னு. அப்பதான் நானும் செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருப்பா. அந்த டிரைவர் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான், என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் இந்த பிரேக் வந்து லூஸா இருக்குன்னு, இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க, என்னோட கவனக்குறைவால நான் எடுத்தேன், கடைசியில எல்லாரும் செத்துட்டாங்க பாருங்க, நிறைய பேருக்கு முடியாம இருக்காங்க, ஒரு பிராயச்சித்தமா தான் நான் வழி தெரியாதவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த லைட் ஷாப்ல விட்டு விட்டு அவங்களை இங்க இருந்து அனுப்பணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது வந்து அந்த ஹெட்லிஸ் போட்ட அந்த பொண்ணு சொல்லுவா, இது தப்புன்னு உங்களுக்கு புரியுது இல்ல அப்படின்னு. ஆமான்னு, ரொம்ப பெரிய தப்பு, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் அழுவான். சரி இந்த ரைட்டர் பொண்ணை வந்து அங்கிருந்து அனுப்ப வேண்டிய வேலையை வந்து அவ பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை காமிக்கும். அந்த அந்த பொண்ணு சொல்லுவா, நானும் வந்துட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் அனுப்ப ட்ரை தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அப்பதான் சொல்லுவாங்க, முன்னாடி இந்த ஸ்கூல் பொண்ணை வந்து பயமுடுத்திட்டு இருப்பாள் ஹைட்டா மாதிரி, அதாவது பயந்து போய் லைட் ஷாப்புக்கு போய் அங்கிருந்து அந்த லைட்டை வாங்கிட்டு போகணும், அந்த பார்த்தா அந்த பொண்ணு போகல போல. அதத்தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த ரெடில்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அவங்கதான் சொல்லியிருப்பாங்க, இன்னும் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு இவர் கேட்க, அதுக்கு வந்து அவங்க இந்த ஸ்கூல் பொண்ணு இருப்பாள்ல, அவங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்டை சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்க, நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த டிரைவர் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. போற வழியில பாத்தீங்கன்னா ஸ்கூல் பொண்ணோட அம்மா வந்து பாப்பாங்க. அம்மாவை பார்த்துட்டு அவங்க வாயில பஞ்சு வச்சிருக்கிறத பார்த்து, ஓகே இவங்களும் இறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். இந்த அம்மா வந்து கண்டுக்காம சரின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிருவாங்க. எங்க போறாங்கன்னா லைட் ஷாப்புக்கு தாங்க. லைட் ஷாப்புக்கு போய் இந்த பொண்ணு போட்டிருப்பாளே டாலரு, அந்த டாலரை வந்து ஓனர்கிட்ட கொடுத்து, அதாவது வாயில பேச முடியல, அவங்க வாயிலே சொல்லிட்டு இருப்பாங்க, என் பொண்ணு இருக்கிறா, என் பொண்ணை வந்து காப்பாத்தணும். அப்பதான் அவர் கேட்டாரு, யாரு உங்க பொண்ணா, அவங்களால வர முடியலையா, ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாதுமா, யாரு வரணுமோ அவங்கதான் வரணும், அவங்களா முன் வந்துதான் இந்த லைட் எல்லாம் எடுக்கணும், இப்படிலாம் நீங்க பண்ண முடியாது, நீங்க போங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து கண்ணாடியை கழட்ட அவர் கண்ணு பூனை கண்ணு மாதிரி மாறும், இவங்க கண்ணு இப்படி வெள்ளையா மாறிடல. அதுக்கப்புறமும் திரும்ப போட்டதுக்கு அப்புறம் கூட இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஏதோ சொல்ல வராங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து இவங்க வாயில வைக்க வைப்பாங்க. ஒரு கட்டத்துல அதை ஓபன் பண்ணி அவங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஓனரோட வாயில வந்து வைப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிப்ஸ் என்னன்னா, இந்த லைட் ஷாப்போட ஓனருக்கு குழந்தை இருக்கும்ல, அந்த பொண்ணை வந்து காப்பாத்திருப்பாரு. அவருக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து இவருதான் லைட் வந்து வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வந்து கொடுப்பாருல, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த அம்மா தான் அவங்க பொண்ணு போலங்க. இவங்களதான் சின்ன பிள்ளையில வந்து இவங்க காப்பாத்தி இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கல.
இந்த ஓனருக்கு மட்டும் இப்படி வயசாகாம இருக்கு வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. அவரோட கண்ணாடி ரெஃப்ளெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசான மாதிரி 60 வயசு ஆன மாதிரியும். ஆனா அந்த கண்ணாடியோட பவர் போல இந்த மாதிரி வயசாகாம இருக்கிறோம் என்னமோ தெரியல. அடுத்து நம்ம ஸ்கூல் பொண்ணு பாத்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியே வந்து இந்த பல்பு எல்லாம் உடச்சிருந்ததுல அதெல்லாம் எடுத்து கூட்டி எடுத்து ஒரு பையில போட்டு லிஃப்ட்ல இறங்கி கீழே வந்து ஸ்டெப்ல இறங்கி வந்துட்டு இருப்பா. எப்படா அந்த பொண்ணு வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போல அந்த டிரைவர் வெயிட் பண்ணிட்டு, மாமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நேரமா அப்படின்னு சொல்லுவாரு. யாரு நீங்க, எப்படி அங்கிள், உங்களுக்கு தெரியுமா எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பா. நல்லா ஞாபகப்படுத்தி பாருமா, என்னைய உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உங்க அம்மா சொல்ல முடியாத விஷயத்த சொல்லணுன்றதுக்காக, ஏன்னா அவங்களால பேச முடியாது, அதனால நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த லைட் ஷாப்க்கு நீ போமா, லைட் ஷாப்புக்கு போய் அந்த ஒளியை வந்து உனக்கான ஒளியை எடுத்து அந்த நீங்க நிஜமான உலகத்துக்கு போங்க. இந்த இருட்டான உலகத்துல இருந்து அப்பதான் அவளை தப்பிச்சு போக முடியும். உங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க இறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்ல அப்படின்னு சொல்லி. என்னது எங்க அம்மா இறந்துட்டாங்களா? இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க, நம்ப மாட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கு 2 பேத்துக்கு நடுவுல ஒரு பொண்ணு நடந்து போவாங்க. இவங்க வந்து பாத்துட்டு இருப்பா. அவங்களை கூப்பிட்டு பாறேன், நாங்க இருக்கிறத நம்ம அவங்களுக்கு தெரியாது, நீ நல்லா யோசிச்சு பாரு, ஏன்னா நம்ம இறந்துட்டோம், உங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் அந்த பொண்ணு யோசிச்சு பாப்பா, அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கப்ப இவ பேரை மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க, இவ கூப்பிட்டா யாருக்கும் கேட்காது. ஒரு வெளியில வாட்ச்மேட்டை வந்து வணக்கம் வச்சிருப்பா, அவரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஓ இதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்க பிளாட் ரூம்லயே போய் உட்காந்துருப்பா. அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்கால லைட் பல்பு வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது அவங்க தாத்தா கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு போல. உம் பேத்திக்காக இது கூட பண்ண மாட்டாரா? இந்த லைட் பல்பை வந்து அவங்க அம்மா வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட. இல்ல நான் போக மாட்டேன் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்க அம்மா கொடுக்க பார்ப்பாங்க. இப்போ கடைசியா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இறுக்கமா கட்டி பிடிச்சு அழுதுட்டு கொஞ்சிட்டு நீ போமான்னு வறுப்புட்டு கையில வைப்பாங்க. அப்போ ஒரு பிரகாசமான ஒளி தெரியும், அவ வந்து கண்முழிச்சுக்குவா. நம்ம இந்த டிரைவர் பாத்தீங்கன்னா அப்பாடா கடைசி பொண்ணு அனுப்பியாச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவாரு. அதாவது நம்ம இந்த ரெட் ஹில்ஸ் போட்டவங்கள சன்லேடி அவங்களும் இந்த டிரைவர் பேசிட்டு இருந்தா அந்த ரைட்டர் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு அதாவது சன்லேடி வந்து பாத்தீங்கன்னா ரைட்டர் வந்து நீ போ அனுப்பி நீ போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட அவங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க. வெளியே போய் அந்த கடைக்கு போயிட்டு அவங்களுக்கான லைட் இருக்குல்ல, முன்னாடி அவங்க அந்த ரெட் ஹில்ஸ் போட்டவங்க அந்த லைட்டை தான் எடுக்க வந்திருப்பாங்க. அவர் கூட வேணான்னு சொல்லியிருப்பாரு, அதை வந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு போன 2 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த லைட்டை எடுத்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா லைட்ரு திரும்ப அந்த ஓனர்கிட்ட கேட்பாங்க, இங்க இல்லைனாலும் இந்த உலகத்துல வந்து நான் இருக்க முடியுமா, அது உன்னோட விருப்பம், இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அந்த பொண்ணு அவளோட உயிர், அத லைட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்டை எடுத்த நிமிஷம் அவளோட நிஜ உலகத்துல அவ கண்ணு லைட்டா திறந்து பாப்பா. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து இந்த லைட்டை கீழே போட்டு உடைச்சிருவா இவளோட வாழ்றதுக்காக. எனக்கு வந்து என் சன் கூட வந்து ஒன்னா சேர்ந்து வாழணும், அது எந்த உலகத்துல இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துருவா. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழுவாங்க ஒன்னா. ஏன்னா பிரிஞ்சு அங்கிருந்து வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திரும்ப இந்த உலகத்திலேயே சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வருவாங்க. அடுத்து நம்ம கண்ணாடிக்காரரோட காதலி பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப் கிட்ட வந்து நீ உள்ள போய் உனக்கான லைட்டை வந்து நீ பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள அனுப்பிடுவோம். அந்த ஜியாங் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அவனுக்கான லைட் எடுத்து பார்க்க ஒரு பிரகாசமான ஒளி தெரியும் பாத்தீங்களா, அது வரவும் அது வெளியே பார்த்துட்டு ஓடி போவா. போயிட்டானா அப்படின்ற மாதிரி பிரிஞ்சதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவாங்க அவ. அடுத்து நம்ம நிஜ உலகத்துல அந்த ஸ்கூல் பையன் கோமால இருந்து வெளியே வந்ததுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி அதாவது வேற ரூமுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அவனை பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா நர்ஸ் பொண்ணு வரா. நர்ஸ் பொண்ணு வந்து பாத்துட்டு எப்படி இருக்க அப்படிங்கிறதுக்கு, இல்ல கோமால இருந்தது ஏதாவது கனவா, அந்த கனவு தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்னைய அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் கொஞ்ச நாளா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாக்ஸ் கொடுப்பான். நீ இனிமே எங்கேயும் தொலைஞ்சு போகாம இருக்கணும்ல அதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கிளாக்ஸ் கொடுப்பா. இதான் கடைசியா நினைக்கிறேன், இனிமே நம்ம சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இது இந்த லைனை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த பையன் யோசிச்சுட்டு இருப்பான். அது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு திரும்ப வருவா. அப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் சொல்றாங்க. இது வந்து நம்ம வாங் சொல்லுவாரு. இவங்க எல்லாம் வரத்துக்கும் இந்த நர்ஸ் பொண்ணுதான் பெரிய காரணம் போலங்க. அதாவது என்னன்னா இந்த இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்கே தெரியாதான் இந்த கடைக்கு போய் லைட் வாங்கினா அவங்களாம் திரும்ப வரலாம் அப்படின்னு. இவங்க எல்லாத்துக்குமே சொன்னது இந்த நர்ஸ் பொண்ணுதான். அதாவது இந்த லிப்ட்ல வருவார்ல டிரைவர், அவருக்கு, அப்புறம் இந்த பாத்ரூம்ல வந்து ரெடில்ஸ் போட்டவங்க வந்து இங்க பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிக்காரனோட காதலி இருக்காங்களே ஹாஸ்பிட்டல்ல அப்ப உட்கார்ந்து இருப்பாங்களே அவங்களுக்கு, எல்லாத்துக்குமே சொன்னது இவங்க தானாம் போலங்க.
அடுத்து நம்ம லைட் ஷாப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸோட ஒருத்தர் வராரு. வந்து நம்ம ஓனர்கிட்ட வந்து ஓபன் பண்ணி கொடுக்குறாரு. என்னன்னா அதுல நிறைய அந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய லைட் இருக்கு. இது பல பேரோட உயிர் போலங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளவு அப்படின்னு கேட்க, பக்கத்துல ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் போல, அதனாலதான் எவ்வளவு லைட்ஸ் வந்திருக்கு போலங்க. அடுத்து நம்ம ஸ்கூல் பொண்ணோட அப்பா வந்து அவளை ஸ்கூல்ல ட்ராப் பண்றதுக்காக கார்ல வந்திருக்காங்க. வந்து இறக்கிட்டு நம்ம போயிடலாமா ஓகேலாமா அப்படின்னு கேட்கலப்பா, போயிடுறேன் நானே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. போயிட்டு பத்திரமா வாமா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், இங்கேயே இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளாஸ் ரூம் போறா. அப்ப வந்து அவங்க டீச்சர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இவ தெரியறாங்க. அதுவே அவளுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவங்க டீச்சர் வந்து கேக்குறாங்க, நாங்களாம் ஒரு டூருக்கு போறோம், நீ வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கிளாஸ் ரூமை விட்டு வெளியே எந்திரிச்சு வரா. வெளியே எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குளிர்ல பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்க தண்ணியை திறந்து விட்டு கைய வந்து தொட்டு பாக்குறா. தொட்டு பார்த்துட்டு இது உன் நிஜம்தானா அப்படின்ற மாதிரி அவ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இருள் உலகத்துல இருக்க அந்த லைட் ஷாப்பை காட்டுறாங்க. லைட் ஷாப்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பொண்ணோட அம்மா லைட் ஷாப் உள்ள வராங்க. அப்ப சடங்குலாம் முடிஞ்சு அவங்க மேல் உலகத்துக்கு போல அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க போல. என்னன்னா என்ன அப்பா டயர்டா இருக்கீங்களா, அவங்களுக்கு கை கல்லாம் அமுக்கி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கை கல்லாம் அமுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த லைட் ஷாப்புக்கு புது பாக்ஸ் லைட் எல்லாம் எடுத்துட்டு வரப்ப அந்த ரெஸ்கியூ டாகும் அங்கேயே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஓனருக்கு பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனி எல்லாம் கிடைச்சிருச்சு இல்லைங்க. நம்ம ஓனர் வந்து அவங்க பொண்ணுகிட்ட நம்ம சாக்லேட் சாப்பிடு, என்னப்பா என்னன்னா சின்ன பிள்ளை, எப்பயும் எனக்கு சின்ன பிள்ளை தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த லைட் ஷாப்ல இருந்து வெளியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜூம் அவுட் ஆகி வெளியில காமிக்கிறாங்க. என்னன்னா அந்த ஏரியால இது ஒண்ணுதான் லைட் ஷாப் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய லைட் ஷாப் இருக்கு போல. அடுத்து நம்ம ஸ்கூல் பொண்ணு தண்ணியில விட்டுட்டு இருந்தாலே காமிச்சிட்டு என்ன நம்பாம இருந்தால, அவ வந்து திரும்ப வரா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பாக்குறா ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட. யாருன்னா இவ இருள் உலகத்துல இருந்தப்ப இவ கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா இல்லங்க, மேல இருந்து கையை காமிச்சிருப்பாளே, அவதான். அவ வந்து சொல்லிட்டு இருப்பா, நீ அங்க இருந்து வந்துட்ட, எனக்கு ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி இருந்துச்சு, ஏன்னா நான் மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சேன். அதாவது வாஷ்ரூம்ல மேல இருந்து கை காட்டினப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து யதார்த்தமா அவ பேசியிருப்பா. நீ இல்லாம அங்க எனக்கு ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணி நானும் இங்க வந்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, இதை பத்தி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவ திருன்னு முழிப்பா. அடுத்து நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா அந்த ஜெர்மன் நூடுல்ஸ் இருக்குள்ள கடை, அந்த கடைக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போயிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்கூட்டர்ல துரத்திட்டு இருந்தாரே, அவரு தாங்க. அவரை பார்த்தாரு. அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு காஃபி வேணும், சாரி என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட இறுதி சடங்கு கூட என்னால வர முடியல, அவர் இறந்து போயிட்டாரு போலங்க, உங்க இறுதி சடங்கு கூட என்னால வர முடியல, சரி பரவாயில்ல விடுங்க, நான் கோமால இருந்தேன், அதனாலதான் வர முடியல, அவர் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதனால இறந்துருப்பாருனாங்க, இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூட்டரை துரத்திட்டு போய் கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருப்பாங்களா, அப்போ ஒரு லாரி வந்திருக்கும் போல. இவரை காப்பாத்துறதுக்காக, ரெட்டவை காப்பாத்துறதுக்காக அவரு அந்த ஓனர் வந்து அந்த லைட் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இவரை உருட்டு தள்ளி இவரு இறந்துட்டு அவரை காப்பாத்திட்டாரு போலங்க. அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்லுவாரு, உங்களோட வேலையை நீங்க பாத்தீங்க, என்னோட வேலையை நான் பார்த்தேன், என்ன வேலை அப்படின்னு கேட்ப. அவரோட வேலையே பாத்தீங்கன்னா இந்த நிஜ உலகத்துல இறந்து போயும் மேலுலகத்துக்கு போகாம இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதா அவங்க வேலையாங்க. சரி எதுக்காக அப்புறம் போய் நூடுல்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கா, அப்ப சொல்லுவாரு, அந்த வயசான தாத்தா இருந்தாருல, அவரை பாத்தீங்கன்னா அவர் சொந்த பந்தம் எதுவும் இல்லாம தனியா இருந்தாரு, ஒரு வேலையாவது சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சாகட்டுமே அப்படின்றதுக்காக இவரு கடைசியா நல்ல சாப்பாடு கொடுத்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து மேலோகத்துக்கு அனுப்ப வழி காட்டியிருக்காருங்க. அதே மாதிரிதான் எரிஞ்சு காயத்தோட இருப்பாள் அந்த பொண்ணு, அந்த பொண்ணையும் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அப்போ உன் வேலையை பார்க்க போனப்பதான் நான் குறுக்க விட்டு உன்னைய அப்படியே சாக வச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி வைக்கப்பாரு. பரவாயில்ல அதுவும் உங்க வேலைதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. இப்போ நானும் இறந்துட்டேன், இப்ப என்னோட வேலையை வந்து வேற யார்ட்டாவது நான் கொடுக்கணும், உனக்கு மட்டும்தான் இங்க இறந்தவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்ணாடியை வந்து கழட்டி வைப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடிய இந்த டிடெக்டிவ் எடுத்து மாட்டிட்டு இந்த கடையை விட்டு வெளியே வராரு. பின்னாடி அவரை காணோம், அவர் வந்து மேல் உலகத்துக்கு போயிட்டாரு போலங்க. அடுத்து நம்ம நைட் ஷோ பாக்குற அந்த நர்ஸ் வந்து காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வராங்க. அப்போ கீழே என்னமோ கிடக்குது, யாரோடதா இருக்குன்னு கீழே குனிஞ்சு எடுக்கிறாங்க. இது என்னோட தாமா தாமா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்புறம் அந்த அவர் வாங்கினவரு அடிபட்டு இருந்தது போல நெத்தியில, நீ நர்ஸ் தானே, நீ இதை ஒன்னாலதான் நான் செத்தேன்டி அப்படின்ற மாதிரி, யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, நான் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா எகுத்தாப்புல வந்து ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தது நான் தான், அன்னைக்கு அடிபட்டப்ப நான் வந்து நெஞ்சு வலிக்குதுமா காப்பாத்துமான்னு வந்து உங்ககிட்ட நின்னா அங்க போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு திரும்ப வந்தியா, வரலையே, நான் செத்து போயிட்டேன், என் குடும்பமே அங்க அனாதையா துடிச்சிட்டு இருக்குடி, உன்னை நான் விட மாட்டேன், உன்னை கொல்ல போறேன்ட்டு கொல்ல வராரு. அப்போ நம்ம டிடெக்டிவ் வந்துடுறாரு. டிடெக்டிவ் வந்து நீ போம்மா, இனிமே நான் பாத்துக்கிறேன், நீ எங்கடா எங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாரு. அவர் வந்து கண்ணாடியை கழட்டு அவர் கண்ணு பூனை கண்ணு மாதிரி மாறுது, இவர் கண்ணு வெள்ளையா மாறிடுது.
இனிமே இங்க இருந்து அனுப்புற வேலை இவரு பாத்துக்குவாரு. அடுத்து நம்ம கண்ணாடிக்காரரை காட்டுறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கவுன்சிலிங்காக வந்திருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, எனக்கு ரொம்ப கனவு வருதுங்க. அந்த கனவுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல. கோமால இருந்து வரவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. இதுல கொஞ்ச நாளைக்கு இதனால ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு காதலி இருந்திருக்காங்க. அவங்களோட ஞாபகமே எனக்கு இல்லாம இருந்திருக்கு பாத்தீங்களா? அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் உக்காந்துட்டு அவங்களோட காதலி அனுப்பின மெசேஜ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னு அம்மா சொல்ல, இவர் வந்து நீங்க இருந்த இடத்துக்கே நானும் போறேன் அப்படின்னு சொன்னப்ப, திரும்ப அவங்க அப்பா வந்துட்டு இல்ல இறக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தம் என்னாலதான் ஒரு பொண்ணு இறந்திருக்கு அப்படின்ற நினைச்சு நினைச்சு இவர் வந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பாரு. அடுத்த சீனு இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததா காட்டுறாங்க. என்னன்னா, அந்த பொண்ணு இவங்களோட காதலிய வந்து பிணவறையில ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப வந்து அவர் சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும். என்னோட ஞாபகம் அவருக்கு சுத்தமாவே இல்ல. இந்த ரைட்டர் பொண்ணுக்கு, இந்த ஸ்கூல் பொண்ணுக்கு, அவங்க கூட இருந்தவங்களுக்குலாம் அவங்களோட ஞாபகம் இருந்திருக்கு. ஆனா என்னோட லவ்வருக்கு என்னோட ஞாபகம் கூட இல்லாம இருக்கு. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படி சொல்ல, அந்த பிணவரையில கிளீன் பண்ணுவாரு. அவரு சொல்றாரு, இத பத்திலாம் நீ கவலைப்பட தேவையில்லம்மா. நீ வந்து இப்போ உன்னோட வேலை வந்து நீ மேல ஊத்து போகணும். அதை மட்டும் நீ நினை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ பிரசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா, இந்த கண்ணாடிக்காரன் அவனோட பிளாட்டுக்கு ரூமுக்கு வந்து போயிட்டு இருக்காப்ல. அப்போ ஒவ்வொரு லைட்டா ஆஃப் பண்ணிட்டு போய் அந்த ரூம் கிட்ட வந்து டோர்ல வந்துட்டு போய் நம்பர் போடுறாப்ல. அப்ப லைட் எரியாம இருக்கு. முன்னால இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மோஷன்ல, அதாவது கையை ஆட்டினா இல்ல நம்ம நடந்து போனாலும் லைட் எரியலாம். அந்த மாதிரி லைட் போலங்க. ஏன்னா லைட் எரியலன்னு மேல வந்து கையை தூக்கி கையை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த சீன் பேக்ரவுண்ட்ல காட்டுறாங்க. இவங்க அதாவது லவ்வர் வந்துட்டு இறங்கி வரப்ப மேல அப்படி கையை காட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி இது மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, மேல கையை காட்டிக்கிட்டு இருக்கப்ப லைட் எரிஞ்சிருது. மேல தூக்குல தொங்கின மாதிரி இவங்களோட காதலி வந்து மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இவர் மேல இருந்து பார்க்க இவங்களும் பார்க்க, நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணி வருவேன்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்கங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு என்னோட ஞாபகம் இல்லாம இருக்குதே, அதுதாங்க பெரிய கவலை. இந்த ட்விஸ்டோட இதை முடிக்கிறாங்க. இதோட அடுத்து வருமா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல இந்த கதை. ஒவ்வொருத்தரவங்களும் அவங்க கூட இருந்தவங்க மேல இருந்த அன்பை வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருந்தது. முக்கியமா அவங்க அம்மா பொண்ணு மேல. அடுத்து இந்த லெஸ்பியன் கப்பிள்ஸ் இருந்தாங்களே 2 பேர் லவ்வர்ஸ், அவங்க. முக்கியமா அந்த டாக் ரொம்ப கியூட்டா எப்படி அழகா அவங்கள கூட்டிட்டு போனுச்சு இல்ல. உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படம் கதையோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.